இன்னும் வந்து சேரல உன் தொம்பி. அதுவும் சொந்த தம்பின்னா பொறுத்துக்கலாம். அவனே தூரத்து சொந்தம். அவனுக்காண்டி நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு கிடக்கணுமா? இப்ப யார் உங்களுக்கு காத்து கிடக்க சொன்னது? அதான் எல்லாம் ஆரம்பிச்செல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கோம். என்னத்தடி ஆரம்பிச்ச? தாய்மாமன் வந்துதானே முதல்ல தண்ணி ஊத்தணும். அதானே முறை. ஏயா நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்க பெத்த புள்ள அம்பிட்டு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் வெக்கம் மானம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அங்க உட்கார்ந்து இருக்காரு. அந்த மனுஷன் முகத்தை பாரியா. இதுக்கு மீறியும் நீங்க இந்த அராஜகம் பண்றீங்களே, அடுக்குமாயா இதெல்லாம்? ஏக்கா முல்லைய விடுங்க. நான் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்து மூச்சுக்கு 3000 தடவை சின்னக்கா சின்னக்கான்னு அழைக்கிறேனே. நான் வேணா மாமா முறை செய்வா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஆளுக்கால வந்து மாமா முறை செய்யற மச்சா முறை செய்யறேன்னு வகுந்துருவேன் வகுந்து. தாரு உனக்கும் ஆத்தாளுக்கும் புண்ணியம் கட்டிக்கணும் சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதோட அமைதியா போயிடணும். தராதரம் தெரியாம அது வந்து மாமா முறை செய்யறேன் மச்சா முறை செய்யறேன்னு அவ்வளவுதான். மண்டைய பொளந்துருவேன். ஏய் கிரிக்கச்சி, மணி ஆயிட்டு இருக்குடி, பேசிக்கிட்டே இருக்க. எனக்கும் தெரியும் உங்களுக்கு இருக்கிற அக்கறை விட எனக்கு நிறையவே இருக்கு. இந்தாருங்க, அன்னைக்கு நல்ல நேரம் போகுதுன்னு தான் நாங்க அவசரப்பட்டோம். இன்னைக்கு நல்ல நேரத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. தண்ணி ஊத்துற டைமுக்கு என் தம்பி வந்துருவான். புரியுதா இல்லையா? ஆமா, அவங்க பெரிய கலெக்டர். நாங்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சு அவங்கள கூப்பிடுவோம். அவங்க அப்படியே வந்து ரிப்பனை கட் பண்ணி விழாவை சிறப்பிச்சிருவாங்களா? அப்படி பைத்தியக்காரி. பாரு, இப்ப வந்து அவன் மாமா முறை செய்யட்டும். வரலையா அத்தோட நீ பாட்டிக்காங்க. நாங்க அதை பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம்னா எனக்கு புரியலையே. எங்க ஆளுகளை வச்சு செய்ய வேண்டியது. அப்ப நான் யாரு? வேத்து மனுஷியா? மனசுல இருக்குல்ல? அப்ப நான் வேற ஒருத்தி அதான் தெரியறல. ஆமாடி, அப்படிதான் தெரியும். என்ன சும்மா பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கீங்க? நான் இப்போ உனக்கு என்ன பேசிட்டு இருக்க? இவ அப்படியே வெட்டி வீசிட போற. இந்தாருங்க, என் தம்பி வர வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணணும். வேற வழி கிடையாது. வாய் மூடி. தம்பி வரணும், தம்பி வரணும். தயவு செஞ்சு எத்தனையோ தடவை நீங்க சொன்ன அத்தனைக்கும் நான் மண்டையாட்டி இருக்கேன். இந்த ஒருக்கா எனக்காண்டி வெயிட் பண்ணுங்க. என் தம்பிக்காண்டி வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி, இந்த லூசுத்தனமா பேசிட்டு இருந்த அப்படிதான் உனக்கு சொல்லிவிட்டேன். பேசாம இல்ல, சரியா? முல்லை வாயா, வா உள்ள வா. என்னொல்ல இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச வெட்டி வீசிடுவேன். ரெடி பண்ணிட்டு இருக்க? என்னடி விட்ட பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கியா? வெட்டிடுவேன் வீசிடுவேன். அப்படியே 4 பேர் தலையை வெட்டி வீசிடுவேன். நீ ஓடி வாயா. நீ வாயா. ஏங்க இந்த பாருங்க, என்ன பேச்சு பேசுற உங்க பொண்ணுன்னு. வெட்டி வீசிடுவாங்களாம். யோ உள்ள வாயா. யோ வாயா. அங்கே என்ன முடிச்சிட்டு இருக்க? வா வந்து செய்யு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா அவ்வளவுதான். என்ன நீங்க வெட்டினாதான் அருவா வெட்டுமா? நானும் வெட்டுவேன். பாக்குறீங்களா? அன்னைக்கு 4 தலை காணாம போயிடும். நந்தினி பாக்குறீங்களா? ஆட்டம் போடுறீங்களா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு? பூச்சாண்டி காரணம் எடுக்கிறீங்களா? அப்படியே வெட்டி வீசுற பாக்குறீங்க. நாட்டை கை கால் முளைச்ச மாதிரி பொண்ணுக்கு வந்து சடங்கு செய்வானா? வந்து ஒரு அடி எடுத்து கால் இருக்காது. கூட்டு பூஷக்கு வெட்டி வீசிடுவாங்க. ஓடி நந்தினி. நிதானமா இரு மாமா, கீழே போடு. பொறுமையா இரு மாமா. பொறுமையா இருக்கிறது பண்ற வேலையை பார்த்தல. அண்ணா பாருண்ணே என்ன பண்றான்னு. நல்லா நின்னு வேடிக்கை பாருங்க, நீங்க சந்தோஷமா இருக்கும். டேய் கதிரே, இது இப்படியே விட்டா சரிப்படாது. நாம பாத்துருவோம். ஜான்சி, நீ போய் தண்ணி ரெடி பண்ணு. சரிம்மா. நாம முறைப்படி செஞ்சிருவோம்டா. இன்னைக்கு அவ கொட்டத்தை அடக்கறேன்டி நானு. பொட்டச்சியா இருந்து அருவா தூக்குறா. எம்புட்டு திமிர் அவளுக்கு. டேய் கதிரு, என்னடா நடக்குதுங்க? அவளும் அருவா தூக்க ஆரம்பிச்சிட்டா.
விடாத, இவள சும்மா விடக்கூடாது. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இல்லப்பா, நம்மள கையால் ஆகாதவங்க நினைச்சிட்டாங்கல்ல, பாத்துருவோம்டா. டேய், ஆக வேண்டிய வேலையை பாரு. வாடா வாடா. என்ன நடக்குது பெரியவனே? விடாத, இவள சும்மா விடக்கூடாது. நந்தினி, நீயும் ஏன் அவங்கள மாதிரி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க? ஒன்னு சொல்லுங்களேன், அது நந்தினி இல்ல தானே? ஏமா என்னை எப்படி மாத்தி வச்சிருக்காங்க, டார்ச்சர் பண்றாங்க. என்னால எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அக்கா, அதுக்காக நீங்களும் அவங்கள மாதிரி மாறிடுவீங்களா? நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல, உங்க குழந்தைய கொஞ்சம் மனசுல வச்சுட்டு எதுனாலும் பண்ணுங்கன்னு. நந்தினி, நீ செஞ்சது தப்பு நந்தினி. நீயே பேசி பேசி நிறைய விஷயங்களை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற. அதுலயும் இப்ப நீ செஞ்சது ரொம்ப முட்டாள்தனம். நாமெல்லாம் ரொம்ப சரியா பேசுறோம், செயல்படுறோம்னு இப்படி நடந்துக்கலாமா? என்ன நந்தினி, இதோட எல்லாத்தையும் விட்டுரு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணு. இந்த சடங்கை யார் செய்யறதுன்னு யோசிக்காத, யாருக்காக செய்யறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு என்ன முக்கியம்? நம்ம தாரா சந்தோஷப்படணும், அதான முக்கியம். அவங்களே அவங்க ஈகோவை காட்டணும்னு நிக்கிறாங்க. அவங்க நிக்கிறது சரியில்லை. நீ இப்படி பண்றதும் சரியில்லை நந்தினி. இதெல்லாம் நல்லதே கிடையாது. பிரச்சனை பெருசா வளர்ந்துகிட்டே போகும் நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டே போனா. இதோட நிப்பாட்டிக்கோ நந்தினி. இதுதான் உலகம், இப்படிலாம் செஞ்சாதான் கௌரவம், கெத்து அப்படின்லாம் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன யோசிச்சோம்? நம்ம அறிவால செயல்படணும்னு யோசிச்சோம்ல. அவ்வளோ பேசிட்டு நீங்க அப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா புரியலக்கா. அக்கா, ஒண்ணே ஒண்ணு, அவங்க ஈகோவை ஃபீட் பண்ற மாதிரி மேல மேல பிரச்சனையை பெருசாக்கிட்டே போகாதீங்க, விட்டுருங்க. ஜனனி, நீ என்ன சொன்னாலும் அந்த நல்லி எலும்பு வந்து என் பிள்ளைக்கு முறை செய்யறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது ஜனனி. நந்தினி, யார் வந்தாலும் வரலனாலும் இந்த ஃபங்க்ஷன் தாராவுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும். நந்தினி, தாராவுக்கு நீ மட்டும்தான் தேவை. நீ அவ கூட அன்பா, ஆசையா, அரவணைப்பா இருந்தாலே போதும். அவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா நடந்துக்குவா.